பெரிய பணக்கார அப்பா வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வரக்கூடிய தன் பொண்ணை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காரு. பரவாயில்லையே, இது என்னுடைய பொண்ணு தானா, இவ்வளவு பெருசா வளர்ந்து அப்படின்னா ஆபீஸ் பொறுப்பு எல்லாமே நீ ஏத்துக்கோ, கொஞ்ச நாளைக்கு நானும் ரிட்டையர் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவளும் முதல்ல உங்களுடைய கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கு பிறகு எல்லாத்தையும் பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி, பொண்ணுக்கு கல்யாணம்னா பரவாயில்ல, அப்பாக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் ஆச்சரியப்பட, அவரோ தன் பொண்ணு கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாரு. உன்னுடைய வருங்கால அம்மாக்கு அனுப்பிச்சு விடலாம், அவங்க உன்னை பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரை தன்னுடைய வருங்கால ஒய்ஃப்க்கு அனுப்பிச்சு விட, அவரை கல்யாணம் பண்ணிக்கிற லேடியோ வந்து கிராமத்துல இருப்பாங்களா, இப்ப சொந்தக்காரங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. பரவாயில்லையே, பிடிச்சாலும் பிடிச்ச ஒரு பெரிய பணக்கார பார்த்து தான் பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அவங்களுடைய போனுக்கு இப்ப பணக்கார அனுப்பிச்ச மெசேஜ் வருதா, அதுல தான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பணக்காரர் இது ஒரு சின்ன பொண்ணு கூட நின்று செல்ஃபி எடுத்ததை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணும் வேகமா தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து மொபைல பிடிங்க அந்த பிக்சரை டெலீட் பண்ணிடுறா. நான் நேரா போய் அவங்கள பாத்துக்கிறேன், இந்த மாதிரி வந்து போட்டோல எல்லாம் என்ன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.